இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்த்தலாம். அதுவும் நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸை பற்றி பார்த்தலாம். அமெரிக்காவில் இப்போது பெரும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம மோஸ்ட்லி இஸ்ரேலு காசாவை பற்றி தான் செய்திகள் பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி ஈரானு ஏமன் பற்றி பார்த்துட்டு இருப்போம். அப்பப்போ அமெரிக்கா மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் நம்மளை விட்டீங்கிற மாதிரி எதையாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அப்போ நம்ம அவங்கள பற்றி பார்த்துருவோம். இன்னைக்கு அப்படி ஒரு பெரும் பிரச்சனை தான் நடந்திருக்குது. எங்கே பிரச்சனை நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் நடந்திருக்கு. அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே காட்டுத்தீ விஷயத்துலலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பெரும் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது, இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அதே சமயத்தில் மற்ற நாட்டு அகதிகள்லாம் ஊடுருவதற்கும் ரொம்ப இலகையான இடமாக இருக்குது. அது அவ்வளோ இலகுவாக இருக்கிறதுனால எல்லாருமே லாஸ் ஏஞ்சல்ஸ்குள்ளே தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அகதிகள் வந்து ஊடுருவுறாங்க. அதுலேயே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெக்காஸ் இருக்குது, மெக்சிகோ இருக்குது. இந்த மெக்சிகோலேருந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ்குள்ளே வந்து அகதிகள் ஊடுருவிடுறாங்க. அங்கே ஃபுல்லாகவே லாஸ் ஏஞ்சல்ஸில் பல இடங்களில் வந்து அகதிகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்க்கும்போது மெக்சிகோடைய கவர்மெண்ட்டே அங்கே இருக்கக்கூடிய அகதிகளுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய நாட்டு மக்களை தானே அவங்க வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதனால வந்து பார்த்தா மெக்சிகோ கவர்மெண்ட்டே வந்து அந்த அகதிகளுக்கு வந்து இடம் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் அங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அங்கே அமெரிக்காவுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்களுக்கும் மெக்சிகோவுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அந்த அகதி மக்களுக்கும் நடுவில் நேற்று சண்டை வந்திருக்குது. அந்த சண்டைக்கு முதல் காரணம் என்னென்னா, நேற்று ஒரு கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நடந்திருக்குது, பட்டமளிப்பு விழா. அந்த பட்டமளிப்பு விழாவில் என்ன பண்ணிட்டாங்க, படித்து பட்டம் வாங்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டில் வந்து ஒரு 80 பேர்த்த என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்களாம் வந்து எங்கள் நாட்டை சேர்ந்தவங்களே இல்லை, உங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, பட்டமளிப்பே கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு பட்டமே கிடையாதுங்கிற அளவுக்கு, டிகிரிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசினதுக்கு பிறகு, இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருந்திருக்கோம், படிச்சிருக்கோம், அப்புறம் எங்கள் நாட்டை சேர்ந்தவங்களே இல்லை, அகதிகள் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சண்டையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் மூலமாக தான் ஆரம்பிக்கப்படுது இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பெருசாகுது. நேற்று தான் இது ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் 24 மணி நேரத்துக்குள்ளே நிலைமை கைமீறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 700 பேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, போய் கைது பண்ணியிருக்காங்க. எதுக்கு அந்த 700 பேர்னா, அவங்க எல்லாருமே அகதிகள்னு சொல்லி தான் கைது பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து இந்த ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா, வந்த உடனே சொல்லிட்டார், அகதிகள் எல்லாம் நான் வெளியேற்றுவேன், எந்த அளவுக்குன்னு வந்து பார்த்தா அவங்களெல்லாம் கொண்டு போய் நாங்கள் பிடிச்சி கொண்டு போய் விட்டுட்டே வந்துடுவோம், நாங்கள் வச்சிருக்கலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டே இருந்தார். அதனால ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமை என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்குலாம் விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த டீம் வந்து சரியாக வந்து வேலையை செய்யாதனால தான் வந்து என்ன இருக்குது, இந்த பிரச்சனையே வந்திருக்கு. இப்போ அந்த டீமை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ட்ரம்ப் வந்து எச்சரிச்சிருக்காரு, முடிஞ்சால் நீங்களாம் என்ன பண்ணுங்கள், ஒழுங்காக வேலையை பாருங்க, இல்லாட்டினா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க. இங்கே எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரி வந்து ட்ரம்ப்புடைய ஆட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி. அங்கே இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய மேயர் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி ஒரு மிரட்டலான அறிவிப்பை வந்து ட்ரம்ப்பே விட்டுருக்காரு. ஆனால் நேற்று அந்த 700 பேர்த்த கைது பண்ணதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ் ஏஞ்சல்ஸில். இதில் வந்து உள்ளே வந்த ஆர்மி போலீஸ் எல்லாரையுமே சுட்டு கொண்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தபோது இந்த அகதிகள் எல்லாமே சேர்ந்துட்டு அதனால இப்போ பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிபர் போஸ்டிங்க்கு வந்து ஆல்ரெடி நின்றுருக்காரு. இன்னும் வந்து அடுத்தடுத்து அதிபர் போஸ்டிங்க்கும் நிற்கக்கூடிய நபராக இருக்காரு. அவரவே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் நீதான் காரணங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அகதிகள். அதனால இப்போ எல்லாருமே மாற்றி மாற்றி கையில் ஆயுதங்களை வச்சு சுட்டுட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போலீஸும் அடி வாங்குறாங்க, ஆர்மியும் அடி வாங்குறாங்க, பொதுமக்களும் செத்துட்டு இருக்காங்க. அங்கே நிறைய கலவரமாகவே நடந்துட்டு இருக்கு. பார்த்தாவே வந்து அமெரிக்கா மாதிரியே தெரியாது, அப்படி ஒரு பேட்டில் ஃபீல்டு வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பான செய்தியாக இருக்குது. கொஞ்சம் கூட ஓயில, நிலைமை அப்படியே தான் இருக்குது. நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறனால இன்றைக்கி காலையிலேருந்து அது ஒரு பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. அமெரிக்காவுக்கு உள்நாட்டுக்குள்ளேயே பெரும் பிரச்சனை இருக்குது. ஆனால் ட்ரம்ப் வந்து பார்த்தா அதையெல்லாம் விட்டு போட்டு காசா விஷயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தலையிட்டு இருக்காரு. நம்ம காசாவில் என்ன நடந்திருக்குன்னு அப்படியே பார்த்துடலாம். காசாக்குள்ளே வந்து பார்க்கும்போது இவங்க காசா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. எதற்காகன்னு பார்க்கும்போது, இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நாங்கள் காசாவில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்கள பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய UNRWA வந்து ஃபுட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்வதற்காக என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல சொன்னாங்க அக்டோபர் 7க்கு தாக்குதலுக்கு உதவுனதே UNRWA தான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி என்ன பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்க, கடைசியாக அவங்கள தடை பண்ணிட்டாங்க. அதனால UNRWAவால் வந்து இயங்க முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரஃபாலேருந்து வரக்கூடிய ஃபுட்டெல்லாம் நாங்களே கொடுக்குறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, காசா அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு. எதுக்காக, காசாக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் தான் உணவு கொடுக்க போகிறோன்ட்டு. ஆனால் ஆரம்பித்து ஒரு 4-5 நாள்லேயே என்ன பண்ணிட்டாங்க, சாப்பாடு வாங்க வரவங்களெல்லாம் வந்து தொடர்ச்சியாக சுட்டு கொண்டதில் 100 பேர்த்துக்கு மேலே வந்து அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்க.
இறந்ததுக்கு பிறகு வந்து எல்லா நாடுமே கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு நேற்று என்ன பண்ணியிருந்தாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் நாங்கள் இந்த அறக்கட்டளையை நிறுத்துறோன்னு இருந்தாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை, அதை வந்து வாங்கவே வரக்கூடாது எல்லாரும் பயந்துட்டுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் நிறுத்துறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அப்படின்னா இனிமேல் நாங்கள் ஃபுட் கொடுக்க மாட்டோம்னு அர்த்தம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது, காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் எங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்கங்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் அங்கே நடக்கவே கிடையாது. இவங்க தான் பொதுமக்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் போராளிகள் எங்களை அட்டாக் பண்ணுறாங்க, அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, நாங்கள் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து போராளிகள் சொல்கிறாங்க UNRWA வந்து ஒப்படைங்க, அவங்க கொடுக்கட்டுன்ட்டு. ஆனால் அதை மட்டும் இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்களே ஆரம்பித்தாங்க, இவங்களே முடிச்சிட்டாங்க. இஸ்ரேல் சொன்னது பொய்யா இருந்தாலும் அப்படி பார்க்கும்போது கூட வந்து அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து அங்கே உணவு கொடுக்கும்போது கூட காசாவில் இருக்கிறவங்க இவங்களை வந்து அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அது வந்து காசாவில் இருக்கிறவங்களுடைய வலிமையை தான் காட்டுது. அதை கூட இவங்க புரிஞ்சுக்காம ஒரு காரணமாக சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிலாம் இவங்க சொல்லக்கூடிய காரணத்தை வச்சு தான் என்ன ஆயிருதுன்னா, இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேலுக்கு மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்குது. இஸ்ரேலுடைய ஆர்மி வந்து தோல்வியில் தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்தா இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக சண்டை போடல, இவங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக தான் வந்து இழப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுடைய சேனல் 20 அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகத்திலே வந்து நியூஸ் வந்திருக்கு. கடைசியாக வந்து பார்த்தா இன்றைக்கி கத்தார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள்ட்ட வந்து பேசியிருக்காங்க. எதுக்காக பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பிரான்ஸ் வந்து சீக்கிரமாக என்ன பண்ண போகிறாங்க, காசாவை தனிநாடாக, அதாவது பாலஸ்தீனத்தை தனிநாடாக வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் ஒரு மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டில் வந்து அவர் அறிவிப்பாருன்னு சொல்லிட்டு மெக்ரோன் அவர்கள் அறிவிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்பப்போ மெக்ரோன் அவர்கள் வந்து இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி கத்தார் வந்து அது சம்மந்தமாக கூப்பிட்டு பேசியிருக்காங்க. சரி, நீங்கள் இப்போ எதுவும் நல்ல காலமாக வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தனிநாடாக அறிவிக்கிறோம் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, என்ன பிளானு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்குள்ளே போர் நிறுத்தத்தை ஏதாவது விதத்தில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் கத்தார் வந்து பிரான்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ காசாவில் போர் நிறுத்தம் வரதா இருந்துச்சு, ஆனால் எந்த ஒரு போர் நிறுத்தத்தையும் காணோம். முக்கியமாக வந்து பார்க்கும்போது ஈரானோடு இருந்த பேச்சுவார்த்தையே அமெரிக்காவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால காசாக்குள்ளே வந்து பார்க்கும்போது பேச்சுவார்த்தையை வந்து உடனே பண்ணுறதுக்கு அவசியம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அமெரிக்காவும் கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க. இஸ்ரேல் வந்து தாக்குதலை அதிகமாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நேற்று கூட 77 பேர் காசாவில் அப்பாவி மக்கள் இறந்துருக்காங்க. இத்தனையும் பண்ணுற அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து பார்க்கும்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் அதுவும் பார்க்குறதுக்கு காசா மாதிரி தான் வந்து அவங்களுடைய இடமுமே மாறி இருக்கு. உள்ள கலக்கக்கூடிய மக்களே வந்து ஆர்மியை அடிக்கிறாங்க. பிரதமர் வேட்பாளரவே வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு இருக்காங்க. இவங்க வந்து காசால செய்கிறது அவங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும் நடந்து கொண்டு இருக்கு. இதெல்லாம் இல்லாமல் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் கூட இப்போது முருகல் நிலைமை வந்து அதிகமாயிருக்கு. ஏன்னா அவங்களோட பேச்சுவார்த்தையே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க ஈரானு. அதனால அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஈரானை அடிக்கிறதுக்கான வேலையை வந்து இஸ்ரேல் மூலமாக செய்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய செய்திகள் வந்திருக்கு. அதை ஒரு தெளிவாக அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.